My dear students, இப்போ 11 டேபிள்ஸை வந்து எப்படி குயிக்காக நாம் போடலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஸ்வலாக இப்போ 3 into 11னா இங்கே ஈஸியாக சொல்லிடுவீங்க. அதே நம்பரை திருப்பி போடுங்க. ஸோ 3 into 1, 3 into 1, that is 33. ஸோ 5 into 11 அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும், 5 and 5. ஸோ இந்த நம்பரை 2 தடவை ரிப்பீட் பண்ணிடுவோம். இப்போ இதுவே 15 into 11 அப்படின்னா கொஞ்சம் ஸ்டக் ஆகிடும். அது வெரி சிம்பிள் தான். என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த 1, 5 டெர்மினல் அப்படி போட்டுருங்க. 2 டிஜிட் வரப்போ ஒரு கேப் போட்டுருங்க. ஸோ இங்கே உள்ளதை 1 போட்டுருங்க, இந்த 5 அந்த பக்கம் போட்டுருங்க, சென்டராக ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க, ஒரு டிஜிட். இப்போ என்ன பண்ணணும், இந்த 2 டிஜிட்ன்றதுனால இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுங்க. 1 + 5 that is equal to 6. அதுதான் ஆன்சர். குயிக்காக சொல்லிடலாம். For example, let us consider 32 into 11. இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? 3 போடுங்க, 2 போடுங்க, இடையில ஒரு கேப் கொடுங்க. இப்போ இங்கே இருக்கிற டிஜிட்டை அப்படியே ஆட் பண்ணி போட்டுருங்க. ஸோ 3 + 2 that is 5. சரியா? இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சென்டராக கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸில் மல்டிப்ளை பண்ணாக்கா எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். 32 into 11 என்ன பண்ணுவோம், 32. அடுத்தது 32. இப்போ 3, 5, 2. இந்த 3 + 5, 3 + 2 தான் இங்கே 5ன்னு எழுதலாம். இப்போ புரியுதா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 3 அப்படியே போட்டுடுறோம், இந்த 2 அப்படியே போட்டுடுறோம், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சென்டராக போட்டுடுறோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் லெட் அஸ் ஹேவ் 79 into 11. அப்போ என்ன பண்ணலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 போடுங்க, கேப் போடுங்க, 9 போட்டுருங்க. இப்போ இடையில உள்ள நம்பருக்கு என்ன பண்ணலாம், 9 + 7 16. ஆனால் என்ன பிரச்சனை வந்துடுது, இங்கே 10க்கு மேலே 9க்கு மேலே வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், 9 + 7 16. ஸோ 16, இந்த 1 இங்கே ஆட் பண்ணிவிடுங்க. தட் 4, 8, 6, 9. இப்போ இது ரெகுலர் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 79 into 11. சரியா? 79, 79. ஸோ ஆட் பண்ணால் 9, 7 + 9, 16, பேலன்ஸ் 1, 8, 69. ஓகே. ஸோ இதை பார்த்து மாற்றத்தில் இன்ஸ்டண்ட்டாக போடலாம். சரி சார், 2 டிஜிட்ஸில் போட்டீங்க, எப்படி 3 டிஜிட்ஸில் போடலாம்? ஃபார் இன்ஸ்டன்ஸ் we have 384 into 11. ஓகே, என்ன பண்ணோம், 3 and 4 போட்டுருங்க. ஆனால் இது 3 டிஜிட் இருந்ததுனால 2 டிஜிட்ஸுக்கு நம்ம ஸ்பேஸிங் வச்சுருவோம். ஸோ 3 and 4 டெர்மினல் நம்பரை அப்படியே போடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதாவது ஆட் பண்ணணும். எந்த நம்பர் ஆட் பண்ணுறது, முந்தி 2 டிஜிட் இருந்தது, இப்போ 3 டிஜிட் இருக்கனால இதை ஒரு தடவை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்னாகும், 8 + 4 12, பேலன்ஸ் 1. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 3 + 8 11 + 1 12. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக +1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 2 2 4. இப்போ ரெகுலர் மெத்தடில் பார்ப்போம்னா 384 is into 11. That is 384 and 384. So 4 12, balance 1 12, 4 4 54. So அதெல்லாம் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் நம்ம போடுறோம். ஓகேவா?